யாருக்குங்க கோல்டு பிடிக்காது? கோல்டு வாங்கணும்னாலே மோஸ்ட்லி வந்து லோன் வாங்கி கோல்டு வாங்க. அது வந்து நான் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. கோல்டு வந்து லோன் வாங்கி நமக்கு எவ்வளோனா லோனுக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரெடி கேஷில் போய் அங்கே போய் கோல்டு வாங்கினாலும் அதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம அன்னைக்கு கிராமுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ரெண்டுலேயுமே இல்லாமல் நம்ம சீட்டு போட்டு வாங்கினா நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கு வந்து என்ன ப்ரைஸு கிராமோ அது ஆட் ஆகிட்டு இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சீட்டு கட்டி நம்ம வந்து ஒரு இது அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் 5000 சீட் தான் போட்டு அது வந்து முடிய போகுது. அதனால் வந்து இன்றைக்கி ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் தான் நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். மொத்தம் 5000 11 மந்த்து சீட்டு கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து கிஃப்ட்டு 5000க்கு வந்து 500 கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் வேணான்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு செயின் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம செயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு செயின் தான் பார்த்தேன். பாப்பா வந்து கோல்டு செயின் வச்சுருக்கா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற விலைவாசியில் கோல்டு செயின் போடவும் பயமாக இருக்குது. சரி சில்வர் செயின்னா போட்டுக்குவா, மணினா போட மாட்டேங்கிறா. அதனால் வந்து சில்வர் செயினே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் செயின் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா வந்து கெட்டியாக மாடலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா கெட்டி மாடலில் பார்த்தோம். சில்வர் கோல்டை விட இப்போ சில்வர் கூட வாங்க முடியாது இருக்குது. சில்வர் வந்து அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க அவங்க வந்து. இது வந்து நான் வாங்கினது வந்து பாப்பாவுக்கு வந்து 2000 எல்லாமே செயின் 4000 5000 இப்படி தான் செயினே எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு குத்தாமல் இருக்கிற மாதிரி ஒரு செயின் வந்து அப்புறம் நான் வாங்கிட்டேன். அதுக்கு வந்து டாலர் பார்த்தா அது வந்து 1000 1500 இப்படி சொன்னாங்க. சரி டாலர் வேணாம் நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து செயின் மட்டும் அந்த கிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சீட்டு கட்டியிருந்ததுக்கு வந்து முன்னாடியே நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கை செயின் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அங்கே போய் கை செயினும் பார்த்தோம். மோஸ்ட்லி கை செயின் எல்லாமே வந்து 4 கிராமில் 8 கிராமில் தான் வந்து அவங்க கை செயின் வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து பார்த்தது வந்து எனக்கு வந்து நான் 5000 கட்டினதுக்கு வந்து 5 கிராம் 370 மில்லி எனக்கு ஆட் ஆகியிருந்தது நான் கட்டியிருந்த சீட்டுக்கு. அது மாதிரி எனக்கு 5 கிராமில் எடுத்து கொடுங்க அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி. நம்ம எக்ஸ்ட்ரா நான் பணமும் எடுத்துகிட்டு போகல. இருக்கிற சீட்டுக்கு எனக்கு என்ன கிராம் ஆட் ஆகிருக்கோ அதுக்கு நான் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இருக்கிற 4 கிராம் கை செயின் 5 கிராம்லாம் எடுத்து போட்டாங்க. அதில் வந்து நான் 5 கிராம் நம்ம கிராமுக்கு என்ன வந்து சூட் ஆகுதோ அதை பார்த்து நான் வந்து ஒரு கை செயின் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி நான் வந்து இந்த கை செயின் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு வந்து 5 கிராம் 170 மில்லி வந்தது, ஜிஎஸ்டி வந்தது. நான் வந்து கட்டியிருந்த சீட்டு வந்து 55,000. இன்றைக்கி வந்து ரெடி காசில் வந்து நம்ம அந்த செயின் வாங்கினோம்னா 97,000 அப்படின்னு சொன்னாங்க. 42,000 நான் வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன். இதில் நான் பாப்பாவுக்கு வாங்கின வந்து வெள்ளி செயின் வந்து 2760 ரூபா. இதில் வந்து 500 வந்து எனக்கு கிஃப்ட்டுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். நான் வாங்கியிருந்தது வந்து 55,000க்கு 5.177 கிராம் 74 கிராம் வந்து நான் கை செயின் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 180 தான் நான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.